சொல்லுங்க கிளாஸ் எப்படி இருந்துச்சு? என் பேர் லதா. நான் வந்து அட்வான்ஸ் டெக்னிக் கற்றுக்கிட்டு தான் மேம் கிட்ட வந்தேன். ஆனால் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் விட பேசிக்லேருந்து மறுபடியும் ஃபுல்லாகவே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு பயங்கரமாக நாலேஜ் கெயின் ஆயிடுச்சு. முன்னாடி விட எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தீங்க. அண்ட் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி எல்லாரோடையும் பேசுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் மேம் பற்றி சொல்கிறத விட சார் பற்றி சொல்லுவேன். ஆக்சுவலி உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே வரும்போது கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. சார் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆவார். எனக்கு ஃபர்ஸ்டே வந்து என்னடா இவர் ஏன் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாத்துலேயும் ஏன் இன்வால்வ் ஆறாரு அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஃபர்ஸ்டே எனக்கு அவ்வளோவா உண்மைக்குமே பிடிக்கல, சாரி சார். ஆனால் உண்மைக்குமே சொல்கிறேன், இவங்க பின்னாடி அவங்க எவ்வளோ A to Z எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அதில் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. யாருமே அந்த மாதிரி இல்லை. இவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கும்போது எந்த விஷயமே யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் வராரு, அது ஏதாவது கீழே விழுந்துச்சா எடுக்கிறாரு, மேம் திட்டுறாங்களா, உடனே அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த சைடு போய் சிரிக்கிறாரு. எவ்வளோ ஆம்பளையா இருந்தாலும் அவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஈகோ கிளாஷ் ஆகும். என்ன அவங்க முன்னாடி என்ன திட்டுறியே அப்படின்ற மாதிரி. அவர் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் மேம். அவர் இருக்கிறதுக்கு வந்து நீங்க சூப்பரா கடவுளா பார்த்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்டே வந்தது அவர் மேல இந்த ஒப்பீனியன் எனக்கு இன்னைக்கு டோட்டலா மாறிடுச்சு. பெரிய பேக் போன் மேம், உங்களுக்கு நீங்க நல்ல மேல வருவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். காலையில ஒரு கூத்து நடந்துச்சு. கேமராமேனே வந்துட்டு 9 மணிக்கு வீட்டுல அவ்வளவு சண்டை. நீ இன்வால்வே ஆகாத, புஷ்பா சிஸ்டருக்கு தான் ஆக்சுவலா கால் பண்ணேன். நீ இன்வால்வே ஆகாத, அடுத்த முறை பண்ணும்போது கேமராமேன் முதற்கொண்டு A to Z நானே பாத்துக்கிறேன். வீட்டுல அவ்வளவு சண்டை, எங்க அம்மா அமைதியா போட்டுப்பாங்க மாதிரி அமைதியா இருக்கிறாங்க. நான் கத்தவோம், எதுவுமே இன்வால்வ் ஆகாதீங்க, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் புஷ்பா சிஸ்டருக்கு போன் பண்ணி கேமராமேன் நானா பேசுறேன், அவர் ரியாக்ஷன் அமைதியா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு, தலையாடிட்டு. ஓகே. ரெண்டாவது நாளா மூணாவது நாளா ஏதோ ஒரு சண்டை வந்தது. நெக்ஸ்ட் அவர் வரமாட்டாரோ நான் நினைச்சேன். ஆக்சுவலி வரமாட்டாரு போல இருக்கு. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசினாங்க. இவங்களுக்கு முன்னாடி அவர் இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாரும் முடியும் நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு நமக்கு நிறைய டிப்ஸ் வேற கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே ஓகே, தேங்க்யூங்க.